கையதனால் உற்றறிந்து பாடுதலும் கண்டு அருளி கருணை கூர்ந்த செய்ய சடை வானவர்தம் அஞ்செழுத்தும் எழுதிய நம் செம்பொற்றாடம் ஐயரவர் திருவருளால் எடுத்த பாடலுக்கு இசைந்த அளவால் ஒற்ற மஜமனா உயவரும் மறைச்சிறுவர் கைத்தலத்து வந்தது நன்றி. நம பார்வதி பதையே. அந்த திருப்பாடலை எடுத்த உடனே சுவாமி அருளால பஞ்சாட்சர மந்திரத்தை அழகாக எழுதிய தங்கத்தினால் ஆகிய தாளம் சாமி திருக்கிறது செம்பொற்றாடம் 5 எழுத்து பொறிந்த அற்புத தாளம். தங்கத்துல சுமல் எப்படிப்பட்ட தங்கம் 24, அதான் செம்பொன்ன செம்பொற்றாளம். 12 கேரட்ல 10 கேரட்ல இல்லை, அப்படியே அற்புதமான செம்பொற்றாளத்தை சுவாமி வழங்குற பஞ்சாட்சர மந்திரம் அப்படியே பொறிக்கப்பட்ட தாளம். அப்படி கை மருங்கு வந்தது சுவாமி திருக்கரத்துல அப்படி கருணம் சேர பார்க்கிறேன். அந்த அழகான பதிகத்தை நிறைய செய்ய போற. இப்பொழுது முதல்ல ஆரம்பிக்கும் போது கையினால ஒற்றிருந்தா இவருடைய பதிகத்தினை பாடலாம். தொடங்க தொடங்க அந்த தானம் வர அதை வைக்க மழையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோல காவுடான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோ நலங்குள் காளியான சம்பந்தம் குலங்குள் கோலக்காவுளானதே மலங்குள் பாடல் வல்ல வாய்மையார் உலங்குள் வினை போய் ஓங்கி வாழ்வரே. உலங்குள் வினை போய் நமக்கு தீமையை கிடைக்கிறீர்கள் எல்லாம் போய் ஓங்கி வாழ்வரே. ஓங்கி வாழணும், தாழ்ந்தில்லை. ஓங்கி வாழ்வதற்கு ஒரு மருந்து. அதனால வீடுகளை குழந்தைகள் பேச்சு சரியா வரலன்னா சின்ன பிள்ளைங்க பேச்சு வரல. இந்த பதிகத்தை படிச்சா பேச ஆரம்பிச்சு. இன்னைக்கு அனுபவ ரீதியா நாங்கள் அந்த கோயிலுக்கு யாத்திரை செல்கிற சமயத்துல அங்க இருக்கிற சிவாச்சாரியார் எங்களுக்கு உள்ள இருந்து தங்கத்தினால ஒரு பொற்றாளத்திற்கு காட்டினார். செயின் தாளத்துக்கு செயின் அது தங்கம். கன்னியாகுமரி நாகூர்ல இருந்து ஒரு அன்பர் டாக்டர், அவருடைய பையனுக்கு பேச முடியாத பையனுக்கு எங்கெல்லாமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்து முடியுது. கடைசியில திரு கோலக்கா பதியத்தை படிச்சு 12 வயசுல பேச ஆரம்பிச்சு. 12 வயசுல பேச உடனே அந்த கோயிலுக்கு வந்து பெரிய வழிபாடு செய்து 12 பவுன்ல அழகான போட்டாங்க. ஆச்சரியமா திருஞான சம்பந்த சுவாமியுடைய வாக்கு சத்தியம் வாக்குன்னு காட்டுறது. அதனால வீடுகள்ல குழந்தைகள் பேசணும், கவலைப்படல. பதியத்து முறையான படி பல ஓதார்கள் பாடும்போது அந்த அர்த்தத்தை தெரியாம நான் மன்னிக்கலாம். ஓதாமத்தில் உட்காந்துட்டான் ஏன்னா முதல் வரி மடையில் வாழை வாய மாதரார் அப்படி படிக்கூட மாதரார் அடிச்சாக்கூட மடையில் வாழை பாய மீன்கள் எல்லாம் பாய்ந்து துள்ளி குதிக்கிற சமயத்துல மாதரார் குடையும் பொய்கை, மாதரார் குடையும் பொய்கை, பெண்கள் எல்லாம் குளிக்கின்றது பொய்கை. மடையில் வாழை வாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோ. இப்படி அற்புதமாக பொற்றாளம் பெற்றார் பூமுகனி வேந்தன். எல்லா அடியார் பெருமக்களுக்கும் சந்தோஷம். திரு தாளக்கருவி கொண்டார். கும்பரெல்லாம் உலகெல்லாம் செய்து நிற்கிறார்கள். இந்த அற்புத செயல்பாடு சுவாமியுடைய அருளிப்பாட்டினுடைய முதல் அற்புத செய்தியாக நமக்கு கிடைக்கிறது. இனி தங்கள் குல தாதையார் தெரியாது தோழிமே தரித்துக் கொள்ள தோழத்தை வச்சுட்டார். நடக்குது பொருட்கள் அப்பாவுக்கு. ஏன்னா உலகமெல்லாம் உயும் பொருட்டு தாம் செய்து ஈண்டெடுத்த குழந்தை இல்ல. அந்த குழந்தையுடைய பாதம் கல்லுகளில் கால் பட்டு
அப்படின்னு அஞ்சிடக்கூடாத. ஆகா திருத்தோழின் மீசை அந்த பதியத்தில் அடுத்தாலும் பரப்புற அப்பாவுடைய தோழ தான் இருந்த செய்தியை தேவாரத்தில் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். இவ்வாறு அருமையாக அங்கே பூவார் குன்றை என்ற பதிகத்தை மீண்டும் திருத்தோணிபுரத்துல வந்து சுவாமி சன்னதியில மகிழ்ச்சியோடு பூவார் குன்றை என்று தொடங்குற பதியற்ற சுவாமிகள் திருத்தோணிபுரத்துல ஆக முதல் யாத்திரை நமக்கு கோலக்கா திருக்கோலக்கா. ஆகவே பூவார் குன்றை என்ற பதியத்தை பாடினால் அந்த சமயத்துல அவருடைய இல்லத்திற்கு திரு நனிவள்ளி என்ற சேத்திரத்திலிருந்து அந்தன பெருமக்கள்லாம் வந்து எங்களுடைய ஸ்தலத்தில் தாங்கள் எழுத வேண்டும். திரு நனிவள்ளி என்ன எந்த ஊர்னு கேட்டா சுவாமியுடைய தாய்மாமனார் பகவதி அம்மையார் அவதரித்த ஸ்தலம். சிவபாதேவியாருடைய திருமனைவியார் பகவதி அம்மையார், அரசமந்த குழந்தை வைத்த திரு அன்னையார் அந்த அம்மையார். அந்த அம்மையார் அவதரித்த ஸ்தலம் திரு நனிவள்ளி. அங்கிருக்கிற அடியார் பெருமக்கள்லாம் சுவாமியை எங்களுடைய ஸ்தலத்துக்கு வரணும் என்று எல்லாரும் வினவுகிறார். கேட்ட உடனே சரி. இப்பொழுது இரண்டாவது யாத்திரை தொடங்குகிறது. அதுல முதல தேசத்தப்பகம் திருத்தலம் திரு நனிவள்ளி. அங்க ஒரு அற்புதம் நிகழ்கிறது. திரு நனிவள்ளி இப்படி நனிவள்ளி நோக்கி சுவாமியுடைய ஊரணம். தாதவிழ் செந்தாமரையின் அகையிடல் போல் சீரடிகள் தரையின் மீது போதுவதும் பிறர் ஒருவர் பொறுப்பதும் பொறா அன்பு புரிந்த சிந்தை மாதவம் செய் தந்தையார் வந்து எடுத்து தோளின் மேல் வைத்துக் கொள்ள நாதர் கடல் தம் முடிமேல் கொண்ட கருத்துடன் கொண்டார் ஞானம் உண்டாரே. நம பார்வதி பகவே. ஞானசம்பந்த பெருமானை நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அடியார்கள்லாம் போட்டி போட்டு அவரை தோளை தூக்க போறாங்க. ஆனா முதல்ல அதுக்கு பிரியாரிட்டி யாருக்குன்னு கேட்டா சிவபாதி அப்பா. அவர் தான் தோல். அவர் தன் தோழின் மீது சுவாமி ஏற்றுக்கொண்டார். சுவாமி தன் தோல்ல சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். ஒரு சர்க்கஸ் பத்தியில சிவபாதி தோல்ல ஞானசம்பந்த பெருமான், ஞானசம்பந்த பெருமான் தோல்ல சிவபெருமான். எப்பொழுதும் அவர் போகும்போதே அவருடைய தோல்லையும் சிரசிலையும் மனசிலையும் சிவபெருமான் சவால் பண்ணிட்டே வருகிறார். இவர் அவரை தூக்க, அவர் அவரை தூக்கி. இப்படி ஒரு அற்புத செய்தி இந்த பாடல பாருங்க. நாகர் கடல் தம்முடைய மேல் கொண்டார். அப்பாவோ இவர் தோல் மேல வச்சாரு, ஆனா அந்த அப்பாவை இவர் முடி மேல வச்சுக்கிட்டார். இது அதை விட சிறப்பு. தோல் மேல சிவபாத இருதயர் குழந்தையை கொண்டார். அந்த குழந்தை என்ன செய்யறது? சிவபெருமான தோல்ல வைக்கிற சிரசுல தூக்கிச்சு. நாதர் தம் கடல் தம் முடி மேல் கொண்டார். நம பார்வதி பதையே. திரு நனிவழி வந்தாச்சு. வேகமா போ. திரு நனிவழியில சென்றவுடனே சுவாமி சன்னிதியில போய் ஒரு அருமையான சொல்மாலை பாடுகிறார். அது எப்படி தொடங்கிறது? காரைகள் கூகை. காரைகள் கூகை முன்னை அனனிகள் கலை சேவாய் சீரியல் பதிகம் பாடி திருக்கடைக்காப்பு தள் தன்னில் நாடியோர் பாகர் வைகும் நனிவள்ளி உள்குவார்தம் பேரிடர் கெடுதற்கு ஆணை நமது எனும் பெருமை வைத்தார். இந்த பதிகத்தில் ஒரு சிறப்பு. திரு நனிவள்ளி பதிக தளத்துல அவர் பாடிய பதிகம் எப்படி ஆரம்பிக்கிறது? காரைகள் கூகை முன்னை. ஒரு பாலை நிலத்துல இந்த பறவைகள்லாம் வசிக்கும். காரைகள் முதலிய பறவைகளை எல்லாம் முதல்ல எடுத்து காட்டி இந்த பதிகத்தை சுவாமிகள் பாடுறார். பதிகத்தின் திருக்கடை காப்புல சுவாமிகள் என்ன சொல்ல தெரியுமா? இந்த பதிகத்தை யார் படிக்கிறார்களோ அவர்களுடைய பேர் இடர் கெடுவதற்கு ஆணை நமது. அவருடைய இடர்கள் நிச்சயம் கிடையும். நம்முடைய ஆணை படிக்கிறார். சத்தியம் ஆணை நமதே. ஆணை நமதே. 3 இடத்துல சொல்ல ஆணை. ஆணை நமதே என்பதுல முதல்ல வந்து திரு நனிவள்ளி பதிகம். பேரிடர் கெடுதற்கு ஆணை நமதே என்னும் ஒரு அற்புத திரு மகுட பதிகத்தை அருளி செய்கிற இடம் இந்த திரு நனிவள்ளி நட்சத்திரமா. திரு நனி பள்ளி. பள்ளினா கோயில் அர்த்தம். திரு நனிவள்ளி அழகு மிக்க திருக்கோயிலை கொண்ட அற்புதமான திரு நனிவள்ளி. இந்த பதிகத்தை படித்த உடனே அவருக்கு ஒரு அவசியம் நடக்கும். அந்த திருநனிவள்ளி பாலைவனமா இருக்குதான்.
பதிகத்தை படிச்ச உடனே அது நெய்தல் நிலமமாகுது. கடலும் கடல் சார்ந்த பதிகம் சீரழி பக்கம். பதிகம் பாட பாட அது முல்லை நிலமாகுது. காடும் காடு சார்ந்த பதிகம். பதிகம் நிறைய செய்யும் போது வயலும் வயல் சார்ந்த பதிகம். பாலை நெய்தல் பாடியதும் திருக்காட்டுப்படியார்ல சாஸ்திர நூல்ல இது அங்கே திருக்கடவுள் உயர்வந்த தேவன் பாடுவார். பாலை நெய்தல் பாடியதும் பாலை நிலத்தை நெய்தலாக்கூடிய ஒரு பேராற்றல் உடையது நம்முடைய சுவாமிகளுடைய திருவாக்கு. மறந்துடாது. கடலும் கடல் சார்ந்த பகுதியை வயலும் வயல் சார்ந்த பகுதியை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலுடையது சுவாமியுடைய ஆணை நமது. அதனால அந்த பதியத்தை படிச்சா வயல விளையை முதல்ல வித்து விதைக்கிறது பதியத்தை படிச்சாங்கன்னா மூட மூடையா அறுவடை சமயத்துல கொண்டு வரலாம். அந்த பாறை நிலத்தையே மரதனமாக்கி தண்ணி எவ்வளவு ஊற்றாலும் ஒரு தன்மேனி தானே வருது, ஒரு மேனி தானே வருது. நிறைய ரூபா சுழற்சிக்குமே நெல் வரலையே என்று கவலை நமக்கு வேண்டாம். படிக்கணும். அன்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் என் பெருமான் பாடியருடைய பதிகம் பாலையை நீதலாக்கி நெய்தலை முல்லையாக்கி முல்லையை மருதமாக்கூடிய ஒரு அற்புத சொல்லாலை ஒன்று. இரண்டாவது ஆணை நமதே என்று சுவாமிகள் ஆணையிட்ட அற்புத பதிகம் அந்த பதிகம். அந்த பதிகத்துடைய முதல் திருப்பாசுரத்தையும் நிறைவு பாசுரத்தை மட்டும்தான் பார்க்க போறோம். எல்லா ஸ்தலத்திலையும் பாடின பதியம் தான் நம்ம சொல்லல. இங்கே மிக முக்கியமான ஸ்தலங்கள் மாத்திரம். காரைகள் கூகை முல்லை கடவாக ஈகை படர தொடரி கண்டி கவினி சூறைகள் பம்மி பிம்மு சுடுகாலம் அமர்ந்து சிவன்மேய சோழை நகர்தான் தேரைகள் ஆரை சாய மிதி கொள்ள வாழை குதி கொள்ள வள்ளை துவள நாரைகள் ஆரல்வாரி வயல் மேனி வைகு நனிபள்ளி போலும் நமர்கள் கடல்வரை கோதமல்கு கடிகானல் பானல் கமிழ் காளி என்று கருதப்படு பொருளாலும் நாளும் உலகாக வைத்த பதியான ஞான முனிவர் இடுவரை ஒன்ற அத்தர் பெயர் மேல் இருந்து அத்தர் அப்பா பெயர்னா தோல் அதிலிருந்து பாடுறாங்கிற அத்தர் பெயர் மேல் இருந்து கொஞ்சம் கவனிங்களா இந்த ஒரு வரி மாத்திரம் உங்க வேலையை பாருங்க. அத்தர் பெயர் மேல் இருந்து அத்தர்னா அப்பா பெயர்னா தோல். சுவாமிகள் அந்த பதியத்தில் சொல்ற பாருங்க. இதுவரை ஒன்ற அத்தர் பெயர் மேல் இருந்து இனி இசையால் உரைத்த பதுவல் நடு இருளாடும் எந்தை நனி பள்ளி உள்க வினை கெடுதல் ஆணை நமதே. ஹரஹர பார்வதி பதையே. இப்படி அற்புதமாக திரு நனிபள்ளியிலே பதிகம் பாடி உலகமெல்லாம் சேமமடைய சுவாமிகள் அங்கே அற்புத சொல்வாரை பாடி மகிழ்வித்தார்கள். அதன் பின்னர் சுவாமிகள் திரும்ப அருகே இருக்கிற பல கோயில்களுக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு அழகான திருக்கோயில் திருத்தலைச்சங்காடு. அந்த திருத்தலைச்சங்காடு 78 மாடக் கோயில்களும் ஸ்ரீ கோச்சங்க சோழநாயனார் கட்டிய அருமையான ஸ்தலங்கள். அந்த அருமையான திருத்தலைச்சங்காடு அங்கே வந்து என் பெருமான் சொல்மானை பாடி அப்பெருமானை வழிபாடு செய்கிறார். அதனை அடுத்து திருவனம்புரம் என்ற ஸ்தலத்துக்கு வருகிறார். காவிரி தென்கரையில் 44 ஸ்தலம் திருவனம்புரம். அங்கேயும் அருமையாக அழகாக பாடுறார். சுவாமிகளை அப்பர் பெருமானை வா என்று அழைத்தது திருவனம்புரம். அப்பெருமானை தரிசித்து விட்டு சுவாமிகளை அடியார் படை சூழ அதுக்கப்புறம் அருகே இருக்கிற திருச்சாய்க்காடு என்ற ஸ்தலத்துக்கு எழுதுகிறார். திருச்சாய்க்காடு ஏற்பகைனானார் சரித்திரத்துல இடம்பெறுவது இந்த திருச்சாய்க்காடு. ஏற்பகைனானார் பூம்புகூரில் அவதாரம் பண்ணார். மனைவியை கேட்டு அந்த அடியாருக்கு மனைவியை வழங்கினார். அடியார் நாயனாரை பார்த்து மனைவியோடு அழைத்துட்டு போற உங்க சொந்தக்காரங்க என்னை விட மாட்டாங்க, எனக்கு பாதுகாவலா வரணும்னா சரி. உருவிய வாழோடு உற்றாரையும் சுற்றத்தாரையும் போட்டு நொறுக்கிட்டேன். இப்படி மனைவிய வந்தவர் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. வெகுண்டு வருகிற போது தன் வாழால அவங்களுக்கு பயிற்சினார். வெட்டி 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 முடிச்சான்.
கடைசியில பூம்புகார் எல்லை வந்து திருச்சாய்க்காடு, அந்த ஊர் வந்துருச்சு. திருச்சாய்க்காடு காடு, சாயாவனம் பேர். அந்த காட்டுக்கு எல்லாம் வந்தோடனே, சுவாமி போறீங்களா, எல்லாம் எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், நீங்க நிம்மதியா போகலாம் அப்படி ஏற்பட நான் என்ன அடியார பார்த்து சொல்றேன். அடியார பார்த்து தான் அம்மா நிற்காங்க, இவருடைய திருமணியா நாயனார் துண்டாட்டிக்கிறேன். போயிட்டு வரலாம்னு சொன்னோன்னு தன் திருமனைவியார் எடுத்து பார்க்கணும். உறுதிப்பாட பற்றி அடியாருக்கு கொடுத்துட்டோம், இப்படி அவருடைய உடமை என்று திரும்பி கூட பார்க்கணும். சிவபெருமான் சொன்ன திரும்பி பார்க்க போறாரு அப்படி சுவாமி வாரம் அழைக்கப்படுற இயற்பகை முனிவா போலும் இன்றி நீ வருவாய் போலும் அயற்பிலாதானே போலும் அன்பனே ஓலம் ஓலும் செயற்கரும் செய்த தீரனே ஓலம் என்றான் மயக்கரு மறை ஓனிட்டு மாலையும் தேட நின்றான் என்ற பாடி திரும்பினாடியார். உறவான் என்ன மயத்தில் மறந்துட்டு போறாரு. அயற்பிலாதானே கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி குறையாதோ சுவாமி அருமையா சேர்க்கிறோம் செய்த தீரனே என்று சுவாமியார் நற்சான்றிதழ் கொடுக்கிறார், சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஏற்ப அந்த இடம் திருச்சாய்க்காடு. திருச்சாய்க்காடு வருகை தந்த சுவாமிகள் அங்கே அழகாக தொழுது செல்வதற்காக அந்த போற வழியில பல்லவனீஸ்வரம் என்ற ஸ்தலம், அந்த பல்லவனீஸ்வரத்துல ஒரு பதிகம் பாடுறார். எல்லாரும் அசந்திருக்காங்க. நான் பாருங்க சொல்ல காலையில் வேற வழியே இல்லையே, என்னடா செய்ய எனக்கு நான் பாருங்க ஆளை இல்லை. அவர் வாட்டு பூச்சி கொடுத்து அவர் அப்படியே சாய்ந்தார். அவரு ஆகவே இப்பொழுது நான் தான் 2 நம்பர் வந்து இப்ப ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அசந்துட்டாங்க. வீடியோ எடுக்கணும். உணவை கொடுத்தாரோ அது எப்படி கொடுத்தது சரிதானா? உணவை கொடுத்தது சரிதானா? மனைவி சிவபெருமான் கொடுத்தது கொடுத்த பொருள் அவர் கொடுத்தாரு. அவர் கேட்காது கொடுத்துருவீங்க. உங்கள்கிட்ட 50 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன், நாளைக்கு வந்து கேட்கறேன் எவ்வளவு கொடுத்தான்ட்டு எங்களை வரட்டேங்க. அது மாதிரியா 50 ரூபா நேற்று கொடுத்தேன் சார், கொடுங்கன்னு கேட்டா கொடுக்குறேன். ஆக மனைவி மக்கள் தான் அவர் கொடுத்த பிச்சை, நம்மள கொண்டு வந்தோம். அவரே கேட்கிறார். அடியார் பெருமானா சிவபெருமான் தான். அவர் சிவபெருமானா அடியாரன்னு பேரை குறித்து பார்க்கிற நாயன்மார். சிவபெருமான் தாங்கி இல்லத்துக்கு யார் வந்தாலும் சிவபெருமான் நினைக்கிறாங்க. சந்தம் வழிபாடு தான் சிவபெருமான் நினைக்கிறார். ராமசாமி சாமான்னு நினைக்க கூடாது. நான் இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டு வராம ருத்ராட்சமான என்ன விபூதி வந்தா சிவபெருமான் நினைக்கணும். சிவபெருமான் சட்டை விட மாட்டார்ல. அதனால அந்த மாதிரி அந்த நினைப்புல அவர் ஏற்பாடு அடியார் கேட்டார். அவர் கொடுத்தது பிச்சை திரும்பி வாங்கிக்கலாம். நீங்க கொடுத்தது வாங்கிக்கணும். இதுதான் யாரு சிறுத்தொழில் செய்தார். சீராஜவனார் கொடுத்தது அவர் கேட்டாரு கொடுங்க. ஆனா வந்த அடியார் அந்த அம்மையாரை திண்டல. சிவபெருமான் உலகில் அவருடைய பெருமையை காட்டுவதற்காக செய்தார். ஒரு டச் பண்ணவில்லை. எங்க அம்மா நடுவுல அடியார் முன்னால ஏற்பை நான் உயிர் வாழ் பின்னால அப்படியே யாராவது எதிர்க்க வராங்க கொள்ளுறது தேராது. கொஞ்சம் கூட அசரணைய அதான் உலகின் இயற்கைக்கு பகையானவர். நம்ம அவர் பக்கத்தில் நிக்க முடியாது. எனக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி கிடைச்சா 1 ரூபா நமக்கு கோயில் உண்டியில் விடணும். எனக்கு 1 கோடி கிடைச்சா 1 ரூபா அதையும் மறந்தாச்சு, போடுறதுக்கு மறந்தாச்சு. பிள்ளைகளோட ஒரு செருப்பு 1 கோடி விடணும். இப்ப திரும்பதான் எங்க வச்சுனது அந்த ரூபா போனா வந்து போச்சு. அதனால சாமியை நம்ம ஏமாந்த பார்க்கிறோம். அவர் ஏமாத்த அந்த அம்மையாரும் நமக்கு நாயகன் ஏற்பயினான அந்த தலைவன் என்ன சொன்னாலும் அவன் நடத்துறது நம்ம கடமை. கொடுத்ததாலும் சரி
பிற உயிர்களை கொல்ல செய்யறாரு. அந்த இது இந்த கொலைச்சல் இவரே கேட்டது பொருளை கொடுத்துட்டாரு அவரு. இவர் வாழாத பிற உயிர்களை அவருடைய திருக்கழத்தினால பட்டவங்களுக்கு நம்ம சிவரோகம் தானே கிடைக்குது. அவங்களுக்கெல்லாம் நலன் இல்லை. அவருடைய திருக்கரத்தினால வாழ்நாள வெற்றுண்டவர்களுக்கெல்லாம் சிவபதவி கிடைக்குது. அது மாதிரி அந்த குணத்துல பார்க்கணும். நம்மளை போல இறக்குறவங்க ஏற்பையனாருடைய வாழாக வெற்றுண்டார்கள். ஆக அந்த மாதிரி ஏற்பையனார் செய்தது முழுக்க முழுக்க அடியார் பெருமக்கள் செய்யணும். பட்டிமன்றா வைக்கக்கூடாது. தவறு சொல்றேன். உணர்வை கொடையாக கொடுத்துறாரு. அவர் கொடுத்ததுங்க. அந்த பதியத்துல உடை பொருள் உடைமை பொருளே வரும். இல்லைன்னு சொல்லாத நாம அடிமை, நமது பொருள்கள்லாம் அவன் உடைமை. இதுதான் சைவ சித்தாந்தம். நாம எல்லாரும் உயிரோட்டம்னா சிவருமனை அடிமை. நம்மகிட்ட இருக்கிற அவ்வளவு பொருள் அவன் உடைமை. நம்ம சொத்துல சட்டசேரி பையன் நம்ம சொத்து நல்ல பொடியா என் பேர் நல்லா போட்டு பத்திரத்தஞ்சு ஐயா போகும்போது கூட போகுதா அந்த பங்களா தெற்க போகும்போது கூட வருது. உடமை அவனுடைய உடமை. அந்த உணர்வு இருந்துன்னா கையில் இருக்கிற காசு நினைச்சிடும். அது உணர்வு இல்லாதவங்க தான் தலைப்புறப்படுதான். சங்கரன் கோயிலே நான் எத்தனையும் பணக்காரர்களை பார்த்துருக்கேன். நீ தலைப்புற கிடக்காங்க. 40 வருஷத்துக்கு முன்னால சைவ சித்தாந்த சேவையில போய் ஆண்டு விழாவுக்கு அவங்கள்ட்ட வசூல் பண்ண போகும்போது அவங்க சேர்ல உட்காந்துட்டு எங்களை வரவேற்கிற முறையும் அந்த மறைப்பும் வந்துட்டாங்க. 100 ரூபாய்க்கு போச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர்கள் எல்லாம் தலகுபரம் இருந்தாங்க. சொத்துக்களை வித்து போட்டு கோர்ட்ல பத்திரிகையில் அவங்க பேரெல்லாம் வருது. பேர் சொல்லுங்க. அவ்வாறு இந்த மாதிரிதான் வாழ்க்கையில சிவபெருமானுடைய திருவருள் செல்வம் தான் நமக்கு செல்வம் நினைச்சோம்னா நம்முடைய லைஃப் ஸ்டாண்டர்டா கீழே போக. இதுதான் நாம் சிவ வழிபாடு செய்தனுடைய பலன். அந்த வகையிலே திருச்சாய்க்காடு வந்தால் அங்கே பல்லவனைச்சிரம் என்ற அற்புதமான சேத்திரம். அங்குதான் பட்டத்தடிகள் திருவதாரம் செய்த ஸ்தலம். பரசு பாண்டியர் என்று சொல்லுங்க ஒரு அருமையான பதியத்தை பாடினார். பாடி ஏற்றி வழிபாடு செய்து அங்கிருந்து புறப்பட்டு சுவாமிகள் அருகே அழகான சேத்திரமாக திகழ்கின்ற திருவெண்காடு வருகிறார். திருவெண்காடு சேத்திரத்தை சுவாமிகள் வந்து அடைகிறார். எல்லா ஸ்தலங்களையும் ஆங்காங்கே அடியார் பெருமக்களும் அந்தனர் பெருமக்களும் முனிவர் பெருமக்களும் சுவாமியை வரவேற்கிறார் என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்ல அவசியம் இல்லை. சுவாமியுடைய ஊர்வலம் வருகிற சமயத்துல எல்லோரும் அவரை வரவேற்கிறார். திருவெண்காடு என்ற அற்புத சேத்திரத்தை சுவாமிகள் வந்து அடைகிறார். பொன்னிதழ் கொன்றை வன்னி புனல் இடைய மதியும் நீடு சென்னியார் திருவெண்காட்டு திரு தொண்டர் எதிரே சென்று அங்கு இன்ன தன்மையர்கள் ஆனார் என ஒன்னா மகிழ்ச்சி வங்க மனு சீர் சண்பையாடும் மன்னரை கொண்டு புக்கார். சண்பை ஆளும் மன்னரை சக்கரவர்த்தி ஞானசம்பந்தர் சண்பை என்று சொல்லக்கூடிய 12 பேர்கள்ல சீர்காழிக்கு ஒரு பேர் சண்பை. சண்பை ஆளும் மன்னரை சக்கரவர்த்தி ஆகிய ஞானசம்பந்த பெருமானை அந்த திருக்கோயிலுக்குள்ள அழைத்து போகிறார். அங்கே சென்றவன சுவாமி சந்தோஷமா அந்த ஸ்தலத்துக்குள்ள போறார். திருவெண்காடு என்ற ஸ்தலம் சைவ மக்களுடைய வாழ்க்கையில மறக்கக்கூடாத ஒரு ஸ்தலம். அங்கே சென்று சுவாமி உள்ளே போகும்போது சந்தோஷமா போறார். முத்தமிழ் விரகர் தாமும் முதல்வர் கோபுரத்து முன்னர் சித்த நேடு உவகையோடும் சென்று தாழ்ந்து எழுந்து புக்கு பத்தராம் அடியார் சூழ பரமர் கோயிலை சூழ் வந்து நித்த நான் தன் முன்பெய்தி நிலமுற தொழுது வேண்டார். மெய்ப்பொருளாகினாரை வெண்காடு மேவினாரை மெய்ப்பொருளாகினாரை வெண்காடு மேவினாரை செப்பரும் பதிகமாலை கங்காட்டு முதலை முதல் முன் சேர்த்தி முப்புறம் செற்றார் பாதம் முன் சேரும் முக்குளமும் பாடி ஒப்பரும் ஞானம் உண்டார் உணமகிழ்ந்து எத்தி வாழ்ந்தார். அரக
ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. இந்த திருப்பாடல் முக்கியமான பாடல். மெய்ப்பொருள் ஆதினாரை சிவருமான் தான் சத்திய பொருள், அறியாத வஸ்து சிவருமான். சத்து பொருள், சத்தியம் என்பது அறிவற்ற பொருள், நிறையான பொருள் சிவருமான் தான். மெய்ப்பொருள் ஆகினாரை திரு வெண்காடு மேவினாரை, திருவெண்காட்டுல விரும்பி இருக்கிறாராங்க மெய்ப்பொருளாகி சிவருமான். அவரை ஒப்பரும் பதிக மாலை அருமையான ஈடு இணையில்லாத பதிவாக பாடுற சுவாமி சாத்திரர். அந்த மாலையினுடைய முதல் பூ எப்படி இருக்கலாம்? கண் காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பெறை காட்டும் சடையானும் பங்காட்டும் இசையானும் பகிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் என்ற அருமையான சொல்மாலையை நினைவூட்டுகிறது. கண்காட்டு முதல் முன் சேர்த்து அந்த கண்காட்டுங்கிற சொல்மாலை ஆரம்பிக்கிறது. அந்த அருமையான பாடல் அடியார்கள்லாம் கண்ணு குளிர கட்டி காது குளிர கட்டி மனம் குளிர சிந்தித்து சுவாமி வழிபாடு. அது எப்படிப்பட்ட பதிகம் என்று சொன்னால், ஒப்பருஞானம் உண்டார் உளமகிழ்ந்து ஏற்றி வாழ்ந்தார். அந்த பதிகத்துல அந்த திருக்கோயில் இருக்கிற 3 குளம், தடாகம், 3 குளம், 3 குளம். ஒரு குளம் அக்னி பகவான் தோன்றியது, சூரிய குளம் சூரியன் பகவான், சந்திரன் ஆக 3 சூரியன் சந்திரன் அக்னி 3 பேரும் அமைத்த 3 குளத்திலேயும் யார் நீராடி அவரை வழிபாடு செய்கிறார்களோ அவருடைய குழந்தை பேர் உறுதி. அந்த குழந்தை பேரு கொடுக்கிற பதிகம் இந்த பதிகம். ஏனென்றால் சுவாமிகள் அந்த இடத்துல 3 குளத்தையும் பதிகத்தில் வச்சுப்பாரு. பேடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆகினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோ உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. சுவாமி படம் இதுல அப்படியே பேடையா பேய்கள் நம்ம பக்கத்திலே வருவார். ஊரோட வந்திருந்தா பிரிவையினோம் ஓடிமா, பேயடையா பிரிவையினோம். பேய் எங்க வீட்டுக்குள்ளே எத்தனை பேய் இருக்கு? வீட்டுக்குள்ளேயே நான் துட்டு கொடுக்கிற பேய், சொத்து கேட்கிற பேய், எத்தனை பேய் இருக்குது. அந்த பேயெல்லாம் அடங்கிருமா. பேயடையா பிரிவையினும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆகினவே. குழந்தை பேரு என்ன ஆசைப்பட்டு யார் நினைக்கிறார்களோ அவர்கள் உள்ள நினைவு ஆகினவே வரம் பெறுவர். நிச்சயமா அவர்களுக்கு இந்த வரம் கிடைக்கும். ஐயுற வேண்டாம், சந்தேகப்படாதீங்க. ஐயுற வேண்டாம் ஒன்றும் பேயனதோல் உமை பங்கன். வேணா மூங்கில் பல தொல்லையுடைய உமாதேவியார் எழுதுவாழ்த்து கொண்ட பரமேஸ்வரன். வேயனதோல் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார். அந்த 3 குளத்துல யாரான நீராடுகிறார்களோ நீராடுது. முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. தீவினைனா பக்கத்துல வராதுங்க, சந்தேகமே படாதீங்க. ஐயுற வேண்டாம். குருநாதனுடைய வாக்குல சந்தேகமே படக்கூடாது. இப்படி இருக்குமா அப்படின்னா வாழ்க்கையில அந்த பதிகத்தை சிக்கன முடியும். என்னுடைய வாழ்க்கையில பார்த்தா என்னுடைய மகன் உமாவுக்கு 9 ஆண்டு கால குழந்தை கல்யாணம். என்னுடைய மருமான மகனா ஒரு நாளைக்கு 30 தடவை 40 தடவை பதியத்தை படிச்சாரு. இத்தனை படிக்க படிச்சுட்டே வெளியே. இப்ப அருமையா ஒரு பையன் 5 வயசுல பையன். இந்த பதிகம் அப்படிப்பட்ட வலிமை மிக்க பதிகம்.